எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 6 மாசத்துல இல்லாத அளவுக்கு நிஃப்டி அப்சைட்ல ஒரு பிரேக் அவுட் குடுத்து 24,770 அப்படின்ற லெவல டச் பண்ணியிருக்குது. குறிப்பா இந்த 4 விஷயத்தினால நிஃப்டி இந்த ராலி இன்னும் கன்டின்யூ ஆகலாம். தொடர்ந்து 25,000 வரைக்கும் இந்த ராலி நடக்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மேல நடக்கவிருந்த அந்த தாக்குதல ஸ்டாப் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, மீண்டும் 2 நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு சம்மதிச்சிருக்காங்க. இது ஒரு ஒரு விஷயம். இதனால என்னன்னா, டைரக்ட் இம்பாக்ட்டா க்ரூட் ஆயில் ஃபால் ஆயிருக்கு. இவங்க 2 பேருக்கும் அமைதி அப்டின்னாலே, க்ரூட் ஆயில் விலை ஃபால் ஆயிடும். ஸோ க்ரூட் ஆயில் ஃபால் ஆயிருக்கு. அரவுண்ட் ஒரு 6% வரைக்கும் க்ரூட் ஆயில் ஃபால் ஆயிருக்கு. இது டைரக்ட்டா இந்தியன் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ். இது 1. 2வது ஐடி ஸ்டாக்ஸ் உடைய ரிசல்ட்ஸ் பெட்டர் தென் எக்ஸ்பெக்டடாவே இருக்குது. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 1/2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐடி ஸ்டாக்ஸ் ஸ்ட்ராங்கா அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ வேல்யூஷன் படி ஐடி ஸ்டாக் சீப்பா இருக்கு அப்படின்றதுனால எஃப்ஐஎஸ் உடைய பதிவு, எஃப்ஐஎஸ் உடைய வாங்கும் திறன், ஈவன் டிஐஎஸும் கண்டினியூஸா இந்தியன் மார்க்கெட்ல பையரா இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 விஷயத்தினால மார்க்கெட் ரைஸ் ஆகுது. அது மட்டும் இல்ல, இந்த வாரம் ஆகஸ்ட் 5 ஆர்பிஐ உடைய மீட்டிங் ரெப்போ ரேட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பேங்கிங் செக்டார் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஒரு பிக் இம்பாக்ட் கொடுக்கும். ஃபைன். நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் எப்படி இருக்கு? அதனுடைய சப்போர்ட் என்ன? ரெசிஸ்டன்ஸ் என்ன? இந்த ட்ரெண்ட் ஃபர்தரா கண்டினியூ ஆகுமா? அண்ட் செக்டார் வைஸா எந்த செக்டார் ஸ்ட்ராங்கா இருக்கு? அண்ட் க்ரூட் ஆயில் உடைய மொமெண்டம் இன்னும் எவ்வளவு தூரம் ஃபால் ஆகும்? இத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் வி சி. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் கிளியரா ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல கிளியரா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ இந்த இடத்துல நெக்லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. ஓகே. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகி அகைன் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த இடத்துல சப்போர்ட் 24,380 24,300ங்கிறதே ஒரு கிரேட்டஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ராலி டுவோர்ட்ஸ் 25,000 அண்ட் 25,500. ஸோ இந்த லெவல ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த பேட்டர்ன்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் இந்த பிரேக் அவுட்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் சேனல் பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி மார்க்கெட் ஒரு 3 மந்த் உடைய சேனல் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் ஒரு ரேலி கொடுக்க போகுது. ஹியர் ஆஃப்டர் இந்த ட்ரெண்டுக்கு மேலே டிராவல் ஆகிற வரைக்குமே நிஃப்டி டுவோர்ட்ஸ் ஒரு ரேலி கொடுக்க போகுது. இந்த ரேலி 25,000 அண்ட் 25,500 வரைக்குமே தொடரும் அப்படின்னு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு மேலவே சொல்லிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இந்த ட்ரெண்டுக்கு மேல டிராவல் ஆகிற வரைக்கும், அதாவது அதனுடைய குரூஷியல் சப்போர்ட் 23,600 கிட்டத்தட்ட அதுக்கு மேலவே இந்த ட்ரெண்டுக்கு மேலே எத்தனை முறை டிராவல் ஆயிருக்கு பாருங்க. இப்போ அதனுடைய ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் ஆயிருக்கு. ஹியர் ஆஃப்டர் இதுல நம்ம வேவ் பிரின்சிபலையும் அப்ளை பண்ணி பார்க்குறோம். ட்ரெடிஷ்னல் மெத்தடு மட்டும் இல்லாம வேவ் பிரின்சிபலையும் அப்ளை பண்ணி, ஏன்னா ஒரு பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா அகைன் அது ரீடெஸ்ட் மட்டும் இல்லாம அகைன் அது இம்பல்ஸ் வேவும் கிரியேட் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி கண்டுபிடிச்சிருக்க ஒரு மெத்தட்ஸ் ஜிஐ வேவ் மெத்தட். இப்போ மார்க்கெட் ஒரு ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் இந்த வேவ்ல கரெக்டாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இந்த டாப்ல போய் பை பண்ணுவாங்க. பட் இது எங்க எக்ஸாக்டா ஃபால் ஆகும், நெக்ஸ்ட் இம்பல்ஸ் எவ்வளவு தூரம் வரைக்கும் போகும். ஸோ இது வேவ் பிரின்சிபல்ல பண்ணும்போது மார்க்கெட் கீழே வந்தா கூட அதை நம்ம ஈஸியா ஆவரேஜ் பண்ணிப்போம். ஸோ இந்த பேசிஸ்ல கண்டுபிடிச்சது தான் ஜிஐ வேவ் மெத்தட் அண்ட் எம்ஐ வேவ் மெத்தட். ஸோ இந்த வேவ் மெத்தட் கிளாஸ் மட்டும் இல்லாமல் பேசிக்ஸ் ப்ளஸ் ஃபண்டமெண்டல், அட்வான்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன், வேவ் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஆப்ஷன் கிளாஸ், ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் ஹெட்ஜிங், இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணி 2 வீக்ஸ் நம்ம நடத்தக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் வரக்கூடிய ஆகஸ்ட் 5th ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நிஃப்டினுடைய மொமெண்டம் நாளைக்கு எப்படி இருக்கும், இந்த ட்ரெண்டை இன்னும் க்ளோஸாக ஃபோக்கஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 1 hour டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட்டுடைய மொமெண்டம்
க்ளோஸ்லி இந்த பேசிஸ்ல தான் நடக்குது பாருங்க. சி 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வச்சோன்னா, மார்க்கெட்டுடைய ஸ்டெப் லைக் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா ரைஸ் ஆகும்போதும், இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி இந்த ட்ரெண்ட் நியர் பைல வரும்போது ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுதா? கிட்டத்தட்ட எத்தன முறை வந்து இந்த மாரி பவுன்ஸ் ஆயிருக்கு பாருங்க. 4 டூ 5 டைம்ஸ் இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மொமெண்டம் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஹியர் ஆஃப்டர் நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆனாலோ, ஒரு கரெக்ஷன் வந்தாலோ, டுவார்ட்ஸ் இந்த ட்ரெண்ட் நியர் பைல வரும்போது மார்க்கெட் வந்து குயிக்கா திரும்பவும் மேல ரைஸ் ஆகும். ஏன்னா தொடர்ந்து ஒரு ராலில இருக்குது. ஓகே. மார்க்கெட் வந்து ஒரு ராலில இருக்கு. நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் திரும்பியும் மார்க்கெட் அந்த ட்ரெண்டுக்கு போயிடும். ஓகே. ஸோ டுவார்ட்ஸ் 24,600ங்கிறது இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட் இருக்கும். இது பிரேக் அவுட் பண்ணா கூட அந்த பேட்டர்னுடைய சப்போர்ட் வந்து 24,350 இந்த ரீஜன் வரைக்குமே மார்க்கெட் வந்து தொடர்ந்து அப் ட்ரெண்டா தான் இருக்கும். நிஃப்டியினுடைய மூவ்மெண்ட் இது. செக்டார் வைஸ்ல ஐடி ஸ்டாக் தான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 3% மேல ரைஸ் ஆயிருக்கு. குறிப்பா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், கோஃபோக், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக்னாலஜி ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து பிரைவேட் பேங்கிங் செக்டார் வந்து ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 5த் வந்து ஆர்பிஐ உடைய அனௌன்ஸ்மென்ட் வந்து இருக்கும். இந்த வாரம் ஆகஸ்ட் 5த் வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு ஆர்பிஐ உடைய மீட்டிங் இருக்கும். ஸோ இதுல ஏதாவது அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்ததுன்னா, அது பிக் இம்பாக்ட் வந்து பேங்கிங் செக்டாருக்கு வந்து இருக்கும். இப்போதைக்கு பேங்கிங் செக்டார் அண்ட் பேங்க் நிஃப்டி, ஐடி ஸ்டாக்ஸ், கன்சியூமர் குட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆல்ரெடி இந்த வருஷம் ஃபுல்லாவே ஸ்ட்ராங்கா இருந்தது. பிரைவேட் பேங்க்ஸ் நல்லா பாட்டம் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் அண்ட் பார்மா ஸ்டாக்ஸ் தொடர்ந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸ்டில் நவ் செக்டார் வைஸ் பார்க்கும்போது இந்த செக்டார்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து க்ரூட் ஆயில பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல பாருங்க. ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி நடக்கா? சி இந்த இடத்துல எத்தன முறை இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி மார்க்கெட்டுடைய மொமெண்டம் இருக்கு பாருங்க. இதே ட்ரெண்ட இந்த இடத்துல டச் பண்ணும்போதும் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுது பாருங்க. ஓகே. ஸோ இப்பவும் மார்க்கெட் வந்து சப்போர்ட்ல இருக்குது. அப்போ 7,600, 7,650 இந்த ஜோன் வந்து சப்போர்ட்ல தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. இந்த ரீஜன்ல லைக் வந்து இந்த ரீஜன்ல லைக் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் தான் கிரியேட் ஆகுது. மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகுது. அகைன் ரைஸ். அகைன் ஃபால். இந்த இடத்துல ரைஸ் ஆச்சுன்னா, திரும்பவும் இந்த ரீஜன் வரைக்கும் வந்து வரலாம். மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல இருக்குது. பட் ரைட் நவ் வந்து பொசிஷனலா இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டிவ் ஜோன் 7,600, 7,620ங்கிறது பொசிஷனல் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது இந்த ட்ரெண்ட் லைன் பிரகாரம். ஓகே. ஸோ க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு இதனுடைய மொமெண்டம் நிஃப்டி தொடர்ந்து ராலில இருக்கு. சேம் சென்செக்ஸும் அதே மாரி தான் பிரேக் அவுட் ஆகி ராலில இருக்கு. செக்டார் வைஸ்ல ஐடி செக்டார் தொடர்ந்து ஐடி, பிரைவேட் பேங்க்ஸ் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு மொமெண்டம்ல இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ட்ரெண்ட நீங்களும் போட்டு பாருங்க. ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். உங்களுடைய கருத்துக்களையும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.